வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. எல்லாருமே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு குறிக்கோளோட தாங்க இருப்பீங்க. அதை அடையிறதுக்கு தினம் தினம் பல முயற்சிகளை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனாலும் ஏதோ சில காரணங்களுக்காக நம்மளோட முயற்சி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் இந்த குறிக்கோளை கைவிட்டுடலாமான்னு கூட நினைப்பீங்க. அப்படி நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியாததுக்கு நாம் செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு தாங்க காரணம். அது என்னன்னு இந்த கதையில் பார்ப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அவனுக்கு ரொம்ப நாளாவே ஒரு ஆசை. அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய முனிவர்கிட்ட போய் சீடனா சேர்ந்து எல்லா வித்தைகளையும் போதனைகளையும் கத்துக்கிட்டு தானும் ஒரு சிறந்த ஞானியா ஆகணுங்கிறது தான். அதுக்காக பல ஊர்களுக்கு போய் விசாரிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போனப்போ அங்க ஒரு குரு இருக்கிறதாவும் அவர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்கதாவும் அவர்கிட்ட பல மாணவர்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் அவர்தான் இந்த வட்டாரத்திலேயே ஒரு சிறந்த ஞானிங்கிறதையும் கேள்விப்பட்டு அவர் காலில் போய் விழுந்து தன்னையும் ஒரு மாணவனா சேர்த்துக்க சொல்லி கேட்குறான். உடனே அவர் அவனை ஆசீர்வாதம் பண்ணி தன்னோட சீடனா சேர்த்துக்கிறாரு. அவனும் மற்ற சீடர்களோட சேர்ந்து அவர்கிட்ட போதனைகளை கத்துக்கிட்டே வரான். இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அந்த பையன் முனிவர் தனியா இருக்கும்போது அவரை வந்து சந்திச்சு, ஐயா என்னை மன்னிச்சிடுங்க, என்னால இங்க தொடர்ந்து கத்துக்க முடியாது, நீங்களே என்னை வேற ஏதாவது ஒரு நல்ல ஆசிரமம் பார்த்து அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட உடனே குருவுக்கு ஒரே ஆச்சரியம். நீதானே விருப்பப்பட்டு தானா இங்க வந்து சேர்ந்த, இப்ப ஏன் போகணும்னு சொல்றன்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன், ஐயா இங்க நிறைய சீடர்கள் இருக்கிறாங்க, அதுல சில பேர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. திருட்டு, பொய் பேசுறது, பழி போடுறது, மற்றவங்கள பத்தி பேசுறதுன்னு தவறான காரியங்களை செய்றாங்க. அவங்க கூட எல்லாம் இருந்தா என்னால ஒரு நல்ல ஞானியா ஆக முடியும்னு தோணல. அதனால தான் இதை விட ஒரு நல்ல இடத்துக்கு என்னை அனுப்பிடுங்கன்னு உங்களை கேட்குறேன்னு சொன்னான். இப்போ அந்த குருவுக்கு அவனோட குழப்பம் புரிஞ்சிருச்சு. அவனை பார்த்து, சரிப்பா நீ கேட்ட மாதிரியே உன்னை இங்கிருந்து அனுப்பிடுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்ற ஒரு காரியத்தை மட்டும் நீ செய்யணும்னு சொல்றாரு. அது என்னன்னா, ஒரு குடுவை நிறைய தண்ணீரை நிரப்பிக்கிட்டு அதை கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு இந்த ஆசிரமத்தை 3 முறை நீ சுத்தி வரணும். அப்படி வரும்போது ஒரு சொட்டு தண்ணி கூட தரையில சிந்திரக்கூடாது. அதுதான் அந்த நிபந்தனை. குரு சொன்னதை சரின்னு ஏத்துக்கிட்டு ரொம்ப கவனமா அந்த ஆசிரமத்தை சுத்தி வந்தான். ஒரு சொட்டு கூட சிந்திரக்கூடாதுன்னு மெதுவா பார்த்து பார்த்து நடந்து எப்படியோ குரு சொன்னதை வெற்றிகரமா முடிச்சுட்டான். இப்போ குரு கிட்ட ஓடி வந்து, குருவே நீங்க சொன்னதை நான் நல்லபடியா முடிச்சிட்டேன், இப்போ என்னை எங்க அனுப்ப போறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டான். அப்ப அந்த குரு, கண்டிப்பா அனுப்புறேன்ப்பா, அதுக்கு முன்னாடி நான் கேட்குற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. நீ கையில தண்ணியை வச்சுக்கிட்டு சுத்தி வரும்போது அங்க இருந்த மற்ற சீடர்கள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இல்ல என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னாச்சும் சொல்லுன்னு சொன்னாரு. அதுக்கு அந்த பையன், ஐயா நானே ஒரு சொட்டு கூட சிந்திரக்கூடாது, அப்படி சிந்திட்டா நீங்க என்ன வேற இடத்துக்கு அனுப்பாம விட்டுடுவீங்கன்னு என் கவனத்தை ஃபுல்லா அந்த குடுவையிலேயே வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னால எப்படி இதையெல்லாம் கவனிக்க முடியும்னு சொன்னான். அப்போதான் குரு சிரிச்சுக்கிட்டே, இது மாதிரி தான்ப்பா, நீ இங்க எதுக்கு வந்தியோ அதுல மட்டும் உன் கவனத்தை செலுத்து, மற்றவங்க என்ன பண்ணாலும் அது உன்னை பாதிக்காதுன்னு சொன்னாராம். அந்த பையனுக்கு தன்னோட தவறு என்னங்கிறது அப்பதான் தெளிவா புரிஞ்சிருக்கு. குரு கிட்ட தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கிட்டு தொடர்ந்து அங்கேயே இருந்து அவர் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா போதனைகளையும் கத்துக்கிட்டு ஒரு பெரிய ஞானியா ஆனானாம். இந்த கதையில இருந்து நீங்க செய்யற தவறு என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம நம்மளோட குறிக்கோளை நோக்கி ஓடும்போது இடையில மற்ற விஷயங்களால நிறைய நேரம் டைவர்ட் ஆகி போயிடுறோம். சில நேரம் மற்றவங்களோட எதிர்மறை வார்த்தைகளால உடைஞ்சு டிமோட்டிவேட் ஆகிடுறோம். இல்ல சில பொறுப்புகளுக்காக நம்ம கனவையே கைவிட்டுறோம். ஆனா இந்த மாதிரியெல்லாம் இல்லாம எந்த சூழ்நிலையிலையும் முழு கவனத்தையும் நம்மளோட குறிக்கோள் மேல மட்டும் வைங்க. மற்றதெல்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. எப்பயும் வெற்றி உங்களுடையதாவே இருக்கும்.